ஐயா என்னங்க நீங்க டீலக்ஸ் ரூம் இப்படி இருக்கீங்க போங்க. ஒரு டாஸ்க் ஆட சொன்னா அந்த டாஸ்க்ல வெறும் பொய்களை மட்டுமே சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா எப்படி? ஒரு பொண்ணு என்னன்னா இங்க இருந்து ஓடி போகும்போதே அந்த மாஸ்க் எடுக்கிற இடத்துல பொத்துன்னு முட்டிக்கிட்டு காலை பேத்துக்கிட்டு ஐயோ என்ன கனியக்கா தள்ளி விட்டுட்டாங்க, ஐயோ கனியக்கா தான் பின்னாடி அமுக்குனாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பொய். இன்னொரு பொண்ணு என்னன்னா அங்க இருந்து மாஸ்க் எடுத்துட்டு ஓடி வரும்போது இந்த பக்கம் எல்லாரும் சேர்ந்து டிஃபெண்ட் பண்ணும்போது பாரு அக்கா தள்ளி விடுறதுனால கெமி எல்லாருமே சேர்ந்து கீழே விழுறாங்க. அப்படி விழுறதுல ஐயோ கெமியை நெஞ்சில வச்சு காலை வச்சு அமுக்கிட்டா, ஐயோ கெமி காலை வச்சு என் வயிற்றுல அமுக்கிட்டான்னு அங்க ஒரு பொய். பொய் 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 பொய்களாலே வீசிக்கிட்டே இருக்காங்க ப்ரோ. எவ்வளவு பொய்ன்னு கேட்கேன். இது கேட்டால் நம்ம கானா வினோத் வேற, அவர் பார்க்காம எனக்கு சிரிப்பாகவும் இருக்கு, இன்னொரு சைடு கோவம் வருது. கோவம் எங்க வருதுன்னா அங்கே பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து மாத்தி மாத்தி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா. அதுக்கு குறுக்க போய் இவரும் பிடிக்குன்னு ஒரு மாதிரி தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. சிரிப்பு என்னன்னா இந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்கல்ல மொத்த பேரையும் தனியா இருந்து தட்டுறாரு. மொத்த பேரையும் தனியா இருந்து ஏ புளிப்பேன்னு சொல்லி தட்டுன்னு தட்டுறாப்ல. நல்லா இருந்துச்சு ஓகேவா. சோ உங்களுக்கே தெரியும் காலையில இந்த மாஸ்க் டாஸ்க்குக்கான 3 ரவுண்டு வச்சு முடிச்சாங்க. இப்போ ஆக்சுவலா அடுத்த ஒரு 3 ரவுண்டு வச்சு முடிச்சிருக்காங்க. இதுல 4வது ரவுண்ட்ல அவுட் ஆனது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷா அவர்கள் அவுட் ஆனாங்க. சுபிக்ஷா அண்ட் கனி இந்த 2 பேரும் அவுட் ஆனாங்க. பட் இவங்க எப்படி அவுட் ஆனாங்கன்னா அங்கதான் பிக் பாஸ் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாரு. இந்த ரவுண்ட் அப்போ பிக் பாஸ் 2 பாக்ஸ் அடைச்சிட்டாரு, 2 லாக்கர் அடைச்சிட்டார். ஒரே நேரத்தில் 2 பேர் அவுட் ஆவாங்க. கடைசியா யார் 2 பேர் கையில் அந்த போட்டோ வச்சிருக்காங்களோ அவங்க அவுட் ஆயிருவாங்க ஓகே, ஆட்டோமேட்டிக்கா அவுட் ஆயிருவாங்க. ஸோ அந்த வகையில் இவங்கெல்லாம் ஓடி போய் மாஸ்க் எடுக்க ஓடுறாங்க ஓகேவா. இவங்கெல்லாம் ஓடி போய் மாஸ்க் எடுக்க ஓடுறாங்க. ஓடும்போது கனியக்கா சுபிக்ஷாக்கான மாஸ்க் எடுத்துட்டாங்க, சுபிக்ஷா கனியக்காக்கான மாஸ்க் எடுத்துட்டாங்க. பட் அந்த சீன்ல நான் நல்லா கவனிச்சேன். நம்ம சுபிக்ஷா இப்படி ஓடி போறாங்க ஓகேவா. சுபிக்ஷா ஓடி போய் இப்படி எடுத்துட்டு இருக்காங்க, மாஸ்க் எடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து பிரவீன் ராஜ் அவர்களும் தண்ணி பழமும் தான் ஓடி வந்து சுபிக்ஷாவை அமுக்குறாங்க. அதுக்கு அந்த பக்கம் தான் கனியக்கா நிற்காங்க ஓகேவா. அதுக்கு அந்த பக்கம் தான் கனியக்கா நிற்காங்க. அவங்க அப்படி எடுத்துட்டு அந்த பக்கமா அப்படி நிற்கிறாங்க ஓகேவா. ஆனா இந்த பொண்ணு அமுக்கல, இந்த பொண்ணு காலை வச்சு அந்த ரேக் இருக்குல்ல, அந்த மாஸ்க் வச்சிருக்க ரேக், அந்த ரேக்ல காலை விட்டுச்சு போல. நகம் ஏதோ பேந்துட்டு நினைக்கிறேன், பெருவிரல் பிஞ்சு போச்சு ஓகேவா. பிஞ்சு அந்த பொண்ணு நடந்தே வரல, அங்கேயே அப்படியே உட்காந்துட்டா, முடியலன்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த இடத்துல உட்காந்துட்டா. அப்போ அந்த பொண்ணு மாஸ்க்கை உள்ள வைக்கல. அப்போ கனியாக்காவும் ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆயிட்டாங்க. கனியாக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா சுபிக்ஷா மாஸ்க்கையும் வைக்காம கையில் வச்சுட்டாங்க. 2 பேரும் முதல் ரவுண்ட்ல அவுட் ஆயிட்டாங்க ஓகேவா. 2 பேரும் முதல் ரவுண்ட்ல அவுட் ஆயிட்டாங்க. இதுக்கு சுபிக்ஷா அந்த சைடில் உட்காந்து எல்லாம் கேட்காங்க, டீலக்ஸ் ரூம்ல கேட்காங்க யார் அமுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது கனியாக்கா தான் அமுக்குனாங்க, கனியக்கா தான் என் பின்னாடி இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதாவது கண்டமேனிக்கு அடிச்சு விட்டுற வேண்டியதான், மக்கள் பார்க்க மாட்டாங்க, சும்மா என்னத்தையாச்சும் அடிச்சு விடுவோன்னு சொல்லி அந்த அடிச்சு விட்டுற வேண்டியதான். பட் இந்த இடத்துல சுபிக்ஷா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, அந்த பொண்ணு குட்டி பொண்ணு கொஞ்சம் குட்டியாக வேற இருக்காளா. அவள் அதில் போய் நிற்கும்போது பின்னாடி எல்லாரும் சுற்றி நிற்கும்போது டக்குன்னு எட்டி பார்க்கும்போது யார் தெரியுறாங்களோ அவங்கள தான் சொல்லும். அதில் நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அந்த வகையில் சுபிக்ஷா அவர்கள் அப்படி சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா 5வது ரவுண்டு தான் செம சிரிப்பே காய்ஸ். 5வது ரவுண்டு தான் பயங்கரமான சிரிப்பு. 5வது ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம திவாகர் அவுட் ஆனார் ஓகேவா. பட் அதுக்கு இடையில தான் பெரிய பெரிய பஞ்சாயத்துகள் நடக்குது. எப்படி அதுக்கு இடையில தான் பயங்கரமான பஞ்சாயத்துலாம் நடக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பவும் போல 2 வீட்ல இருந்து 2 பேர் டிஃபெண்ட் பண்ண வந்திருந்தாங்க ஓகேவா. இங்க பிக் பாஸ் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கனி அவர்களும் கெமி அவர்களும் வந்திருந்தாங்க. அங்க டீலக்ஸ் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பாரு அவர்களும் வினோத் அவர்களும் வந்திருந்தாங்க. ஸோ இவங்க ரொம்ப தெளிவா பிளான் போட்டிருந்தாங்க. சபர் இது உள்ள போகக்கூடாது அண்ட் நம்ம எஃப்ஜே இது இந்த 2 பேர் இது உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவா பிளான் பண்ணியிருந்தாங்க. அது நம்மளால கவனிக்க முடிஞ்சு. ரொம்ப தெளிவா ஒரு பக்காவான பிளானை போட்டு வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க மாஸ்க் எடுத்துட்டு ஓடி வரும்போது இவங்க எல்லாம் டிஃபெண்ட் பண்ண போறாங்க ஓகேவா. டிஃபெண்ட் பண்ண போகும்போது பார்வர்கள் என்ன பண்றாங்கன்னா சபரியை புடிச்சு இழுத்து தடுத்து இப்படி நெரிச்சு கட்டி எல்லாம் புடிச்சு நிப்பாட்டி வச்சிட்டாங்க. நிப்பாட்டி வைக்க ட்ரை பண்றாங்க. அப்பமா அவர் உதறி போகும்போது சபரி சட்டை எல்லாம் புடிச்சு இழுத்து சபரியை கீழே போட்டு உருட்டி பரட்டி எடுத்துட்டாங்க ஓகேவா. ஆனா கெமி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா வியானா அவர்களை லாக் பண்ணாங்க. அப்ப வியானா வந்து உள்ள வர்றதுக்கு பயப்படுறாங்க. பாவம் ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க, அவங்க ரொம்ப ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் வளர்ந்துருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப குழந்தையா தான் வளர்ந்துருக்காங்க ஓகேவா. அவங்க இந்த மாதிரி ஹார்டா கூட எந்த ஒரு கேமும் ப்ளே பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஆப்போசிட்ல கெமி நிக்கிறத பார்த்துட்டு அவங்க வரமாட்டாங்க. ஸ்விம்மிங் பூலுக்கு அந்த பக்கம் நிற்கிறாங்க, ஸ்விம்மிங் பூலுக்கு அந்த பக்கம் நின்று வரமாட்டேன் ஐயோ அப்படின்னு மாதிரி அங்கே இங்கமா ஓடிக்கிட்டே இருக்காங்க ஓகேவா. 2 சைடு மாத்தி ஓடிட்டே இருக்காங்க. கெமி விடுற மாதிரி தெரியல. கெமியும் கனி அவர்களும் மறிச்சு நின்றுட்டே இருக்காங்க, வரவே இல்லை. கடைசியில் விஜய் பார்வதி உள்ள வந்துருந்துட்டு வா நீ உள்ள வந்து வைன்னு சொல்லிட்டு கெமியும் நம்ம கனியக்காவே இப்படி தடுத்துட்டே இருந்தாங்க. அப்போ கரெக்டாக வியானா வந்துட்டாங்க. வியானா வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிக்கிட்டாங்க ஓகேவா. எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சோடனே எல்லாருமே ரொம்ப நீட்டாக தான் பிடிச்சாங்க ஓகே. யாருமே நம்ம குறை சொல்கிற அளவுக்கு பிடிச்சா நெருக்கி அப்படிலாம் எதுவுமே பண்ணவே இல்லை. முக்கியமாக நம்ம வினோத் அண்ணே கெமியை லாக் பண்ணாங்களா அந்த லெவலுக்கு கூட ஸ்ட்ராங் கொடுத்து யாருமே லாக் பண்ணல. எல்லாருமே அங்கே நார்மலாக தான் லாக் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா. நார்மலாக லாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி லாக் பண்ணும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டான்னா கீழே விழுந்துட்டான்.
அந்த யார் வியானா அவர்கள் வந்து ஒரு ஒரு இது ஒரு இதுக்கு மேல தாங்க முடியாம தள்ள முடியாம அந்த பொண்ணு கீழே விழுந்துட்டான். ஆனா உளம்போதும் கனி அவர்கள் தான் நம்ம வியானாக்கு பின்னாடி கிடக்காங்க. ஓகேவா, கனி அவர்கள் வியானாக்கு பின்னாடி வந்து இப்படி பிடிச்சிருக்காங்க, பிடிச்சிட்டு அந்த கையை வச்சு இப்படி பிடிச்சிருக்காங்க. மேல கெமி அவர்கள் இப்படி நிக்கிறாங்க, காலை வந்து இப்படி விரிச்சு வச்சு நிக்கிறாங்க, கால் மேல பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா காலை விரிச்சு வச்சு நிக்கிறாங்க. சைடுல இருந்து விஜய் பார்வதி வந்து தள்ளுறாங்க மீன்ஸ் கெமி அந்த இடத்த விட்டு தள்ளி விட்டு வியானாவை எப்படியா இழுத்துட்டு போயிடணும்னு சொல்லிட்டு தள்ளுறாங்க. அப்படி தள்ளும் போது தான் கெமி அவர்கள் ஸ்லிப் ஆகுறாங்க. அப்படி ஸ்லிப் ஆகும் போதும் கெமியோட கால் வந்து வியானா மேல படவே இல்லை. கெமியோட கால் வந்து வியானா மேல படவே இல்லை. ஆனா வியானா கீழே இருந்து வயிறு ஐயோ வலிக்கி மிதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. அது பயத்துல கத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா பயத்துல வந்துடும். அப்போ மேல இருந்து விஜய் பார் முட்டை கெமி வந்து உள்ள ட்ரை பண்றாங்க. அப்பவும் கையை வச்சு ஸ்டாங் கொடுத்து எந்திக்கிறாங்க. ஒரு வழியா விஜய் பார் என்ன பண்ணிட்டாங்கன்னா வியானாவோட கையெல்லாம் பிடிச்சி இழுத்து மேலவான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்க விஜய் பார் வந்து டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ணும், தடுக்க மட்டும் தான் செய்யணும். இவங்க யாரையும் சேவ் பண்ணக்கூடாது மீன்ஸ் யாரையும் இழுத்துட்டு போய் அந்த கோட்டைக்குள்ள போகக்கூடாது. டிஃபெண்ட் பண்ணலாம், இன்னொருத்தர போய் தடுக்கலாம் போகாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா யாரையுமே இங்க சேவ் பண்ண முடியாது. பட் அந்த இடத்துல விஜய் பார் கையெல்லாம் பிடிச்சி இழுத்து வெளிவா அந்த மாதிரி இழுக்கிறாங்க. இழுத்து ஒரு வழியா தூக்கிட்டாங்க வியானாவை. ஓகேவா, தூக்கினப்பவும் திருப்பி போய் லாக் பண்ணும்போது திருப்பியும் விஜய் பார்வதி மோதுறாங்க, கெமி மோதப்போ திருப்பியும் கீழே விழுந்தாச்சு. திரும்பியும் கெமி அவர்கள் கால் மேல பற்றக்கூடாதுன்னு சொல்லி காலை விரிச்சு தான் வச்சிருக்காங்க. வீடியோல பார்க்க முடியுது. ஓகேவா, நான் ஃபுல்லா உட்காந்து ரெக்கார்ட் வேற பண்ணி வச்சிட்டு இருந்தேன். எப்படி இந்த மாதிரி பஞ்சாயத்து வரன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை கொண்டு வந்துட்டாங்க. கடைசியில் அந்த பொண்ணு பயத்துல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா, பயத்துல ஒரு மாதிரி ஆகி ஒரு மாதிரி திணறிட்டு அந்த பொண்ணு ஐயோ அப்படின்ற மாதிரி மூச்சு விட முடியாம ஒரு மாதிரி திணறி அப்படி இப்படின்னு தவுண்டு அந்த கோட்டைக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணு. ஆனா வினோத் பின்னாடி இருந்துட்டு என்ன பண்றாருன்னா கெமி வந்து முட்டை வச்சு அமிக்கிட்டா. அதனாலதான் அந்த பொண்ணால மூச்சு விட முடியல. அப்படி ஒரு லாக் வச்சுட்டான்னு போட்டு உருட்டாரு வினோத். கண்ட மேனிக்கு உருட்டிட்டு இருக்காரு. இதுல இந்த பக்கம் பார்த்தா வியானா மூச்சு விட முடியாம அப்படின்னு இருக்காங்க. பாவம் அந்த பொண்ணு நம்ம ஒன்னும் குறை சொல்றதுக்கு அந்த பொண்ணு அப்படிதான் வளர்ந்துருக்காங்க. ஸோ ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. இதெல்லாம் புதுசா இருக்கு அந்த பொண்ணுக்கு. ஸோ டக்குன்னு ஒரு பதட்டம் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி அமுக்க ஆரம்பிச்சுன்னா பதட்டம் வந்துட்டு பொண்ணுக்கு. ஓகேவா, ஸோ கடைசியில் அந்த பொண்ணு ஒரு வழியா உள்ள போய் வச்சுட்டாங்க. அவங்களுக்கான காடத்துக்கு உள்ள வச்சுட்டு வெளியே தூக்கிட்டு போனா வினோத் கடந்து கத்துறாரு, அமுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்துறாரு, கத்திக்கிட்டே இருக்காரு. இதுல விஜய் பாருங்க கூட சேர்ந்துட்டு ஆமா நான் பார்த்தேன் காலை வச்சு அமுக்கினாங்க எக்கோ இதானக்கா தள்ளி விட்டு காலை மேல கொண்டு போவாச்சு. இருந்தாலும் அந்த பொண்ணு காலை மேல வைக்க கூடாதுன்னு சொல்லி காலை சைட்ல தூக்கி வச்சுச்சப்பா. எவ்வளவு அழகா உருட்டுறீங்க, எவ்வளவு அழகான ஒரு உருட்டுகள் பாருங்க நண்பர்களே, தரமான ஒரு உருட்டுகள். ஓகேவா, இருந்தாலும் அந்த இடத்துல கெமி அவர்கள் சொல்றது ஒண்ணுதான், நான் கால் மேல வைக்கல, உன்னை லாக் பண்ணேன், பிடிச்சேன், உன்னை பிடிக்க தான் ட்ரை பண்ண தவிர நான் கால் எங்கேயுமே வைக்கல, புரிஞ்சுக்கோ நான் வியானா புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. பதட்டத்துல காலை வச்சுட்டாங்க, மிதிச்சுட்டாங்க, அமுக்கிட்டாங்க, நெருக்கிட்டாங்கன்னு என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்குது. பாவம் அந்த பொண்ணை இதுல எப்படி குறை சொல்லன்னு எனக்கே தெரியல. அந்த பதட்டத்துல ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த பொண்ணு. ஆனா இங்க விஜய் பார்வதி பண்றதான் மிகப்பெரிய தப்பு. கொளுத்தி விடுறாங்க, உடனே கொளுத்தி விட்டுருணும். உடனே அங்கே போயிட்டு ஆமாம் கெமி மிதிச்சிட்டா, கெமி அமுக்கிட்டா, நான் பார்த்தேன், ஏன் இப்படி கேம் ஆடுறாங்க, இதெல்லாம் ஒரு கேமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடந்து சண்டை போடுறாங்க. அந்த ரவுண்டில் தான் நம்ம திவாகர் அவர்கள் அவுட் ஆகுறாங்க. ஓகேவா, அந்த ரவுண்டில் நம்ம திவாகர் அவர்கள் அவுட் ஆகுறாங்க. அடுத்த ரவுண்ட் 6 வைக்கிறாங்க. ரவுண்ட் 6 பொறுத்த வரைக்கும் நம்ம விக்ரம் அவர்கள் அவுட் ஆகுறாங்க. ரவுண்ட் 6 வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்ச மாதிரி முடிஞ்சிச்சு. ஏன்னா ரவுண்ட் 6 பொறுத்த வரைக்கும் கடைசி 2 பேர் தான் கையில் மாஸ்க் வச்சிருந்தாங்க. நம்ம எஃப்ஜே வந்து வியானாக்கான மாஸ்க் வச்சிருந்தாங்க, வியானா வந்து விக்ரம் அவர்களுக்கான மாஸ்க் வச்சிருந்தாங்க. எஃப்ஜே வந்து ஒரு ஆட்டத்தை காமிச்சிட்டாரு. எஃப்ஜே வந்து வேற யார் மாஸ்கையோ கையில் வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு டீலக்ஸ் ரூம் எல்லாரும் சேர்ந்து எஃப்ஜே போட்டு துரத்துறாங்க, கிருன்னு துரத்துறாங்க. கடைசியில் அவன் மாஸ்க் எடுத்து காமிச்சிட்டாங்க, பார்த்தேன் உங்க டீம் தான் என் கையில் இருக்குது, ஏன் போட்டு இருக்காங்க அப்படி போட்டு உருண்டுட்டு இருக்கல எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் பண்ணி விட்டாப்ல. ஆனால் எஃப்ஜே நிறைய வார்த்தைகள் கடத்துறாங்க, கொஞ்சம் உஷாரா இருக்கணும், இல்லை சாட்டர்டே சண்டே அவுட்டு தான். ஸோ அந்த இடத்துல எஃப்ஜே வந்து வியானாக்கான மாஸ்கை உள்ள வச்சு விக்ரம் அவர்கள் அவுட் பண்ணியாச்சு. மொத்தம் 3 ரவுண்டு தான் எனக்கு நடந்துச்சு. ஓகே, 3 ரவுண்டு முடிஞ்சிட்டு. இதுக்கிடையில சண்டை அப்போ சபரி நினைக்கிறேன், சபரியா யாரெல்லாமோ உள்ள பேசிட்டு இருக்குமா, சபரி பிரவீன் ராஜ் எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருந்தாங்க, அமுக்கல்னு சொல்லி. அப்படி பேசிட்டு இருக்கும்போது சைட்ல இருந்த நம்ம விஜய் பாரு ஏதோ சொல்லி கத்திட்டு தூணு துப்புறாங்க. அப்போ விஜய் பாரோட கேரக்டர் தான் என்ன, நேத்து அவர் பேர் என்ன, காமருதீன், நம்ம கமாருதீன் அவர்கள் வந்து தண்ணி படத்தை பார்த்து துப்புனதுக்கு அவ்வளோ ஒரு சண்டையை போட்டாங்க. இதெல்லாம் என்னெல்லாம் பண்றாச்சு அப்படின்னு சொன்னி அவ்வளோ சண்டையை போட்டாங்க. இன்னைக்கு இவங்களே அங்கே ஒரு சண்டையை போட்டு தூணு துப்புறாங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, ஆக்சுவலாக நேற்று ஒரு விஷயம் பண்ணாங்க. நேற்றுமே நம்ம கேப்டன்ட்ட சண்டையை போட்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. ஓகேவா, இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க ப்ரோ. விஜய் பார்வை பொறுத்தவரைக்கும் அவங்க இந்த வீட்டுக்குள்ள என்ன வேணா பண்ணுவாங்க. ஓகேவா, எல்லையை மீறி பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆப்போசிட்ல நீங்க பண்ணிட்டீங்கன்னா உடனே ஆண் திமிரை காட்டுறான், ஆணவத்தை காட்டுறான்னு சொல்லிட்டு உடனே ஒரு உமன் கார்டை தூக்கிடுறாங்க. ஒரு கேவலமான பொழப்பு. அந்த உமன் கார்டை தூக்கிட்டு பண்றது ஒரு கேவலமான பொழப்பு. இங்க உமன் கார்டு தூக்க முடியல, ஏன்னா வியானா வந்து பழி வச்சது கெமி மேல. ஸோ உமன் கார்டு தூக்க முடியல. பட் இருந்தாலும் உடனே ஹார்ஷா ப்ளே பண்றாங்க. வந்துட்டாங்க. ஏங்க நீங்க ஹார்ஷா ப்ளே பண்ணலையா, சபரியை பிடிச்சி இழுத்து டப்புன்னு கீழே போடுறிய, கெமியை பிடிச்சி இடிச்சு அந்த பக்கமா தள்ளுறியா, இதெல்லாம் உங்களுக்கு ஹார்ஷா தெரியாது.
இவங்க யாரையா ஏதாவது பண்ணிட்டா மட்டும் ஹார்ஷ். இதுக்கு இடையில வினோத் எதுக்கு குறுக்க வந்தாருன்னே தெரியல. வினோத் குறுக்க வந்து ஒரு ஆட்டத்தை போட்டு அவர் கடந்து கத்துறாரு. ஆனா வினோத் உண்மையாவே மொத்த பிக் பாஸ் வீட்டையுமே ஒரு மாதிரி செய்யறாரு, ஒத்தேன்னு செய்றாரு, பயப்படலாம் இல்லை, அவர் நின்று ஒரு மாதிரி செய்கிறாரு. என்ன கரெக்டாக புரிஞ்சு பேசினாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் அவர் பார்க்க மாட்டேங்காரு, பார்க்காம டக்கு டக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் தான் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. இதுக்கப்புறம் நாளைக்கு தான் ரவுண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு 3 ரவுண்ட் முடிச்சு, நீங்கள் மொத்தம் 6 ரவுண்ட் முடிஞ்சிருக்குது. மொத்தம் 6 ரவுண்ட் அப்படிங்கும்போது நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு மொத்தமாகவே அந்த வீட்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் இருப்பாங்க, 10 பேர் அவ்வளோ தான் கேம் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் 10 பேர் தான் கேம் ஆடுவாங்க, 10-11 பேர் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை 10 பேர் தான் கேம் ஆடுவாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நைட் ஏதோ சண்டை இருக்குன்னாங்க, பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் வரேன். நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே, வியானாவை அப்படியா போட்டு மிதிச்சாங்க? நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.